கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இல்லை நல்லா இருக்கிறீங்களா? நான் வரும்போது யாரையும் என்கிட்ட கேட்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது. இன்னொன்று, உங்களுடைய மகிழ்ச்சியில் இன்றைய நாளில் நாங்கள் பங்கேற்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியும் கூட. எனவே முதன்மையாக நம்முடைய மறை மாவட்டம் சார்பாக உளமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய கோட்டவிளை கிளை பங்கானது ஒரு தனி பங்காக உதயமாகிறது. இந்த மகிழ்வு உங்கள் யாவருக்கும் இருக்கிறது. இருக்குதா? முகத்தில் மகிழ்ச்சி இல்லையே, அப்படி தெரியலையே. எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே? பொதுவாக கேட்கறது போல கேட்டுதான் ஆகணும் முதல்ல. எனவே எல்லாரும் அதில் மகிழ்ச்சி அடைவதில் நாங்களும் இணைந்து கொள்கிறோம். புனித பாத்திமா அன்னையுடைய அருள் காவலில் பள்ளவிளை தாய் பங்கின் கிளை பங்காக கடந்த சில ஆண்டுகளாக செயல்பட்டு இப்பொழுது நாம் கடவுள் விருப்பத்தின்படி ஒரு தனி பங்காக செயல்பட ஆரம்பிக்கின்ற ஒரு தருணத்தில் இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். எனவே இவ்வமயம் நம் அனைவருக்கும் உள்ளத்தில் நன்றி என்கிற உணர்வு அதிகமாக இருக்கிறது. முன்னுரையில் குறிப்பிடப்பட்டது போல 1955ஆம் ஆண்டிலிருந்தே இது ஒரு கிளை சபையாகவே செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். ஏறத்தாழ 69 ஆண்டுகள். அண்மையிலிருந்து நாம் பள்ளவிளை பங்குடைய கிளை சபையாக நல்ல ஒரு உறவோடு, இணைந்த சிந்தனையோடு, ஒருமித்த செயல்பாடுகளோடு நீங்கள் செயல்படுவதை எப்பொழுதுமே நான் கவனித்திருக்கிறேன். அதில் பள்ளவிளை அது தனித்துவமானதும் கூட. நல்ல ஒரு இறை சமூகம். பல பங்குகளுக்கு நான் ஆயருடைய சந்திப்புக்காக செல்லுகின்ற பொழுது ஓரிரு காரியங்களை பள்ளவிளையிலிருந்து நான் சொல்வது உண்டு. சில பெரிய பங்குகளில் கூட காண முடியாத இசை மீட்டுகின்றவர்கள் அதிகமாக பள்ளவிளையில் காண முடியும். பாடுவதற்கும் இசை மீட்டுவதற்கும் நிறைய பேர் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். நினைக்கிறேன் எங்கும் அவ்வாறு செய்கிறார்கள் என நான் நம்புகிறேன். எனவே நல்ல ஒரு இறை சமூகமாக நீங்கள் இணைந்து வாழ்ந்த ஒரு நிலையில் கடவுள் நாம் நம்முடைய அன்னையுடைய பாதுகாவலில் ஒரு தனி பங்காக செயல்பட முடியும் என்ற ஒரு சிந்தனையை தந்து 2022ஆம் ஆண்டிலேயே நாம் நம்முடைய பங்கு அருள்பணி பேரவையிலும் மக்கள் குழுமத்திலும் இணைந்து வந்து தீர்மானம் எடுத்து ஏறத்தாழ 2 ஆண்டுகளை தொடுகின்ற இவ்வேளையில் ஒரு பங்காக இது அறிவிக்கப்பட இருக்கிறது. கண்டிப்பாக அதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தவர் நீங்கள். நம்முடைய பங்கு ஒரு அருள் பணியாளர் இங்கு தங்கி இருந்து நம்மை வழிநடத்தினால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். ஆன்மீக, சமூக, உறவு என பல தளங்களில் இன்னும் ஆர்வத்தோடு நம்மால் செயல்பட முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாம் இந்த நாளை எட்டியிருக்கிறோம். இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் உங்கள் பங்கு தந்தை அருள் பணியாளர் பெஞ்சமின் அவர்கள். எவ்விதமான இரு கருத்துக்களுக்கு இடம் இருக்க முடியாது. நீங்கள் தீர்மானம் எடுத்த நாளிலிருந்தே தொடர்ந்து இந்த பங்கு தனி பங்காக உருவாவதற்கு மறை மாவட்டம் தந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் இங்கு நிறைவேற்றுவதற்காக அளவுக்கு அதிகமாகவே இங்கு முயற்சி எடுத்ததை என்னால் காண முடிந்தது. பள்ளவிளை பங்கின் பங்கு தந்தையாக, நம்முடைய கிளை பங்கின் பங்கு தந்தையாக இருந்திருந்தாலும் இதனை ஒரு தனி பங்காக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் பலவிதமான முயற்சிகளை உங்களோடு சேர்த்து மேற்கொண்டார் என்பதை நாங்கள் அறிவோம்.
அது அருள் பணியாளர் இல்லம் என்றாலும், இல்லை என்றால் அருகே இருக்கின்ற நிலத்தை வாங்குவதற்கு என்றாலும், இல்லை என்றால் தொலைதூரத்தில் மக்கள் வந்து இந்த இடத்தில் இணைந்து கொண்டிருப்பதை அவர்களை சந்தித்து அவர்களையும் இந்த கோட்டவிளை கிளை சபையோடு இணைக்கின்ற முயற்சி ஆகட்டும். இவ்வாறு பல நிலைகளில் அவர் தொடர் முயற்சிகளை செய்து இன்றைய நாளில் உங்களோடு இணைந்து இதை பார்ப்பது அவருக்கு மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும். இதற்கு முன்பே கண்டிப்பாக இது உருவாக வேண்டும் என ஆவல் கொண்டதையும் நான் அறிவேன். எப்படியாவது விரைவில் இது நடக்க வேண்டும், மக்களுக்கு அது தேவை என்று உணர்த்தி கொண்டே இருந்தார். மக்கள் பலர் இங்கு வந்து தங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வளர்வதற்கு பல வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொண்டே இருந்தார். இங்குள்ள மக்களை, இங்கிருந்து ஒரு அருள் பணியாளரை கவனித்துக் கொள்கின்ற பொழுது அருள் பணிகள் இன்னும் பல செய்ய முடியும், பல பயிற்சிகள் இங்கு நிகழ முடியும், பல வளர்ச்சிகளை காண முடியும் என்பதையும் எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார். இருப்பினும் மறை மாவட்டம் ஒரு பங்காக இது உருவாவதற்கு சில வழிகாட்டுதல்களை தந்து கொண்டிருப்பதன் அடிப்படையில் சற்று தாமதமாக சென்று கொண்டிருந்தது. எனினும் இந்த நாள் இறைவனால் குறிக்கப்பட்ட நாள் என நான் நம்புகிறேன். எனவே இந்த நாளில் இதனை ஒரு புதிய பங்காக உருவாக்குகின்ற, மறை மாவட்டத்தின் 96வது பங்காக உருவாக்குகின்ற அந்த ஒரு மகிழ்வு உங்களோடு எங்களுக்கும் அன்பு மக்களே இருக்கிறது. இந்நேரத்தில் நாம் உளமாற நன்றி கூற வேண்டியது நம்முடைய பள்ளவிளை பங்கு மக்களுக்கு. உங்களோடு உறவோடு ஒன்றித்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் இன்னும் தொடர்வது கண்டிப்பாக இருக்கும். அருமையான ஒரு வளமான பகுதி, இணைந்து வாழ்ந்த ஒரு சமூகம் இன்னும் அவ்வாறே தொடர வேண்டும் என வாழ்த்துகிறேன். உங்களுடைய உறவும் ஒற்றுமையும் இணைந்த செயல்பாடுகளும் சிந்தனையும் இன்னும் இந்த ஒரு புதிய பங்கிற்கும் தேவை. எனவே பள்ளவிளை பங்கிற்கு அதனை வழி நடத்திய பங்கு தந்தை பெஞ்சமின், உடன் உழைத்த பங்கு அருள் பணி பேரவையினர் என அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் பணியாளர் பெஞ்சமினை சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய இந்த ஒரு கிளை சபை என்றாலும் இது பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். அன்றாட திருப்பலிகள் நடந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும், ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. காலையில் அங்கு திருப்பலி, சில வேளைகளில் மாலையில் இருந்தால் இங்கு முடித்துவிட்டு அங்கு செல்வது என ஒரு நாள் காலை மாலை என அவர் உங்களுக்கு இந்த ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். தன்னுடைய பங்கில் செய்வது போலவே ஒவ்வொரு வாரமும் நோயாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய உணவை தந்து கொண்டே இருந்தார். அதே போன்று முதியவர்களை இணைத்து கொண்டு வந்து மதிய வேளையில் ஒரு நாள் அவர்களோடு அந்த நேரத்தை செலவிட்டு திருப்பலி நிறைவேற்றி முடிந்தவுடன் அவர்களோடு உணவு அருந்தி என நம்முடைய வீட்டிலே முடங்கி விடுகின்ற முதியவர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கென அருமையான ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் உரையாடவும் உறவினால் ஒருவரை சந்திக்கவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தியது எல்லாம் பல பங்கிலே நாம் காண கிடைக்காத ஒன்று. எனவே இச்சூழலில் உங்களுக்கென அவர் செய்த அனைத்து பணிகளையும் தன்னலமில்லாது அவருடைய எதிர்பார்ப்பதை விட மிகுதியாக ஓடோடி உழைத்த அவருடைய பெருந்தன்மைக்கும் அனைத்து அருள் பணிகளுக்கும் அன்பு மக்களை நாம் நன்றி கூற வேண்டும். வந்தவுடன் அவரிடம் கேட்டான், கண்டிப்பாக நேற்றைய நாளில் நீங்கள் அழுதிருப்பீர்கள் என்று சொன்னேன். அவர் சற்று இல்லை என்று சொன்னார். ஆனந்த கண்ணீராவது விட்டிருப்பீர்கள். நான் ஒரு பங்கை பார்க்கின்றேன், மகிழ்வோடு முயற்சி எடுத்தேன், பார்க்கின்றேன் என்ற மகிழ்வு இருக்கும் அவருக்கு. எனவே அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்ற பொழுது உங்களுக்கென ஒரு புதிய அருமையான அருள் பணியாளரை கடவுள் தருகிறார். ஒருவேளை அவர் இங்கு வந்து சென்றிருக்கலாம். அவர் உங்களுடைய பங்கு தந்தையுடைய நண்பர். பார்த்துருக்கிறீங்களா? ஃபர்ஜரிய இதுக்கு முன்னாடி பூசைக்கு நீங்கள் கூப்பிடலையோ? கூப்பிடாதனால தான் வரல அவர். அதனால தான் கடவுள் அவர் எப்பவுமே இங்கே உங்களோடு இருக்கட்டும்னு அனுப்பி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் குருப்பட்டம் வாங்கி 9வது ஆண்டு என நம்புகிறேன். முதல் ஆண்டு அவர் நம்முடைய கிறிஸ்ட் நகர் பங்கிலே இணை அருள் பணியாளராக, அதன் பின்மே 3 ஆண்டுகள் நம்முடைய மறை மாவட்ட இளம் குறுமடம் புனித அலோசியஸ் குறுமடத்திலே, தெரியுமா, இல்லத்தில் இருக்கு, அங்கே 3 ஆண்டுகள் அங்கு அருமையான பணியாற்றினார். அப்பொழுதுதான் அவரை பற்றி நான் அறிந்து கொள்ள முடிந்தது. கொடுக்கின்ற அந்த பொறுப்பினை தீர்க்கமாக மிக மகிழ்ச்சியோடு
எவ்விதமான சமரசமும் இல்லாமல் அருமையாக செய்வதை நான் அவர் ஒரு பயிற்சியாளராக இருக்கும் பொழுது கண்டுகொண்டேன். மிக திறமையான ஒருவர். அதைவிட அதிகமாக என்னையும் அவரையும் ஈர்த்தது, என்னை அவரிடம் ஈர்த்தது அல்லது இணைந்து சிந்திக்க வைத்தது அவர் இயற்கையின் மேல் கொண்டிருக்கிற காதல். அந்த வார்த்தை பொருந்தும் என நினைக்கிறேன். மிக அதிகமாகவே இயற்கை அன்பு செய்கிறவர். அங்கிருந்த அருமையான தோட்டம், அவருடைய அறை என்றாலும் அறையின் வெளிப்புறம் என்றாலும் எந்த பகுதி என்றாலும் ஒரு சிறிய பகுதியையும் அவர் அழகுபடுத்துகின்ற விதத்தை காண்போது என மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாக இயற்கையை நேசிக்கின்றவர்கள் மனிதர்களை எளிதாக நேசிப்பார்கள். இதான் முறை. ஆண்டவருக்கு இயற்கை பிடிக்கும், எனவே தான் நம்ம எல்லாம் அன்பு செய்கிறார். இயற்கையை முதல் படைத்த பிறகு தான் நம்ம படைத்தார். எனவே இயற்கையை நேசிக்கின்ற எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக மனிதரை அன்பு செய்வார்கள். அவர் அப்படிப்பட்டவர். அதன் பின்ன 5 ஆண்டுகள் அவர் தாமரைக்குளம், தென் தாமரைக்குளம் பங்கிலே பணியாற்றி 5 ஆண்டுகளும் நிறைவு செய்து இன்றைய நாளில் நம் நடுவே வந்திருக்கிறார். இனி வருகின்ற நாட்களில் அவரை பற்றி அறிந்து கொள்வீர்கள் கண்டிப்பாக, இல்லையா? சிறந்த மறையுரையாளர், உங்கள் பங்கு தந்தையை போல. எனவே இனி வருகின்ற நாட்களில் அவரை ஏற்று நீங்கள் அவரோடு இணைந்து பயணிப்பதன் வழியாக, வழிகாட்டுதலில் நல்ல ஒரு இறை சமூகத்தை தொடர்ந்து கட்டி எழுப்புவதன் வழியாக, இதுவரை பங்கு தந்தை பெஞ்சமின் அவர்கள் இதற்கு எவ்வாறு வித்திட்டு அருமையாக உழைத்து வந்திருக்கிறார்களோ, அதே போன்று அதிலேயே கட்டி எழுப்புகின்ற ஒரு பண்போடு இறைவரும் இணைந்து செய்வதற்கு சிறந்த வாய்ப்பாக அவருடைய வருகை அமைகிறது என நான் நினைக்கிறேன். எனவே இச்சூழலில் இவர்கள் இருவருக்கும் நன்றி கூறுகின்ற பொழுது, நமக்கு முன்பே பணியாற்றிய பல அருள் பணியாளர்கள், இவர்களுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். இன்றைய முன்னுரையில் சொன்னது போல யாவரையும் நினைந்து நான் நன்றி கூறுகிறேன். அன்பு மக்களே, ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாவுடைய பாதுகாவலில் வாழ்வது அலாதியானது, மிக பிடித்தமானது. நான் செல்லுகின்ற பங்கில் எப்பொழுதும் சொல்வது உண்டு, ஒரு தாயுடைய பாதுகாவலில் வாழ்வது எந்த குழந்தைக்கு பிடிக்காமல் இருக்கும். அதுவும் ஆண்டவர் இயேசுடைய தாயான அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் வாழ்கின்றவர்கள் நீங்கள் மகிழ்வும் பெருமையும் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த அன்னை நம்மை எப்பொழுதும் அவரோடு இணைத்து கொண்டு எல்லா மக்களையும் அவர் கொண்டிருந்தாலும் பாதுகாவலாக இருப்பதனால் நாம் தனி பெரும் பேறு பெறுகிறோம் என்று கூட நான் சொல்வேன். அந்த அன்னையுடைய பாதுகாவலில் இன்று போல என்றும் மகிழ்வோடு ஒற்றுமையோடு உறவிலே வாழ்வதற்கு வாழ்த்துகிறேன். சரி, நாம் ஒரு புதிய பங்காக உருவாகிறோம். அப்படி என்ன வேறுபாடு இருந்துவிடப் போகிறது என்ற கேள்வி எழலாம். கிளை பங்கிற்கும் பங்கிற்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பங்கு தந்தை இருக்க போகிறார், அவ்வளவுதானே, இல்லையா? ஆமா இல்லையா? ஆம், அவ்வளவுதான். ஆனால் அதிக பணிகள் இருக்கும். உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு ஒருவர் இருப்பார், வழிகாட்டுவதற்கு ஒருவர் இருப்பார். எனவே இச்சூழலில் ஒரு பங்கு என்றால் என்ன என்கிறது நாம் புரிந்து கொள்வது நல்லது, இல்லையா? ஒரு பங்கு என்பது என்ன? அதை நாம் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை இன்றைய நாளில் நினைவுறுத்துவது நல்லது என நான் கருதுகிறேன். பவுலடியார் அருமையாக சொல்வார், நம்பிக்கையாளருடைய குழுமம் ஆண்டவருடைய உடல், மறை உடல் என்று சொல்லுவார். நம்பிக்கையாளர்கள் நாம் இணைந்து வருவது ஆண்டவர் இயேசுடைய மறை உடல். அவர் இங்கு பிரசன்னமாயிருக்கிறார். எங்கு நாம் இணைந்து வருகிறோமோ அங்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவர் இயேசுடைய உறுப்புகளாக நாம் இருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 12ஆம் அத்தியாயம் 27 அதை நமக்கு கற்றுத்தருகிறார். கிறிஸ்துவே உடல், நீங்கள் அதனுடைய உறுப்புகள் என்று சொல்கிறார். எனவே ஒரு பங்கு என்பது நம்பிக்கையாளருடைய குழுமம், இறை சமூகம் என்று சொல்லலாம். அது கிறிஸ்துவை அடித்தளமாக இருக்கிறார். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் 3ஆம் அத்தியாயத்தில், முதல் மடலில் 3ஆம் அத்தியாயத்தில் 23வது இறை சொற்றொடரில் சொல்வார், நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். எனவே இந்த கிறிஸ்து என்கின்ற மறை உடலின் உறுப்புகளாக நாம் இருப்பதன் வழியாக இந்த கிறிஸ்து நம்மை இறை தந்தையோடு இணைக்கிறார். இந்த மறை உடலின் உறுப்புகளாக இருப்பதில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும். ஒருவர் கையாய், ஒருவர் காலாய், ஒருவர் கண்ணாய், ஒருவர் உடலின் உறுப்பாய் இருந்து இந்த உடல் வளர்ச்சி பெறுவதற்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும்.
அதில் சிலரே முக்கியமானவர்கள், முதன்மையானவர்கள் என்று இல்லாது, ஒரு உடலில் சிறிய உறுப்பாக இருந்தாலும் அந்த உறுப்பு இல்லை என்றால், அந்த உறுப்பு சேதமடைந்தால் எப்படி உடல் எல்லாம் கவலை உறுகிறதோ, வலியை உணர்கிறதோ, அந்த உறுப்புக்காக அது ஏங்குகிறதோ, அதே போன்றுதான் மறைவுடலான ஒரு பங்கு என்ற இறை சமூகமும் அமைந்து விடுகிறது. எனவே இங்கு இருக்கிற எல்லாரும் முக்கியமானவர்கள். நம்முடைய சிறார் இயக்கம் தொடங்கி முதியவர் வரைக்கும். இந்நிலையில் தான் நம்முடைய பங்கில் 203 குடும்பங்கள் இருப்பதை காண வேண்டும். 6 அன்பியங்களாக நம்முடைய சிறார் இயக்கம், பாலர் சபையும் சிறுவழியும் சிறார் இயக்கமாக, இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கமாக, இளைஞர் இயக்கமாக, கிறிஸ்தவ வாழ்வு சமூகமாக, வின்சென்ட் டி பால் சமூகமாக, இயக்கமாக, கத்தோலிக்க சேவா சங்கமாக என நம்முடைய இந்த ஒரு கிளை சபையிலேயே நாம் மிக அருமையாக இதனுடைய வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டே இருக்கிறோம். 203 குடும்பங்களில் இருக்கிற எல்லாரும் முக்கியமானவர்கள். பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3ஆம் அத்தியாயம் 28 சொல்வது போல, இனி உங்களிடையே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமக்களும் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவில் நீங்கள் அனைவரும் ஒருவரே. எனவே நாம் 203 குடும்பங்கள், இங்கு வாழுகின்ற சிறார், முதியவர்கள், படுக்கையில் இருப்போர், நோயாளர்கள், துன்புறுவோர், யார் என்றாலும் இந்த ஒரு இறை சமூகத்தினுடைய மறை உடலான கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்புகளாக நாம் அனைவரும் அன்பு மக்களே இருக்கிறோம். எனவே எல்லாரும் தங்களால் இயன்ற வகையில் பங்கேற்பதன் வழியாக ஆண்டவர் இயேசு நம் நடுவே வளர்ந்து கொண்டிருப்பார், வளர்ச்சி பெறுவார். அதுதான் ஒரு பங்காக அமைகிறது. திரு அவை சட்டம் அது 515 இதனை எப்படி சொல்லும் என்றால், நம்பிக்கையாளருடைய குழுமமான இந்த இறை சமூகம் பங்கினை வழிநடத்துவதற்கென ஆயர் ஒருவரை நியமிக்கின்றார். அவர்தான் இங்கு மேய்ப்பு பணியுடைய பொறுப்பாளராக ஆயரால் நியமிக்கப்படுகிறார். ஆயருடைய கிறிஸ்துவின் மேய்ப்பு பணியில் அவர் பங்கேற்கிறார். அவருடைய அதிகாரத்தின் கீழ் அவர் நியமிக்கப்பட்டு அவர் அந்த மக்களுடைய மேய்ப்பு பணியை திறம்பட செயல்படுவதற்கு அனுப்பப்படுகிறார். எனவே கிறிஸ்துவின் மறைவுடலான இந்த ஒரு பங்கு, கிறிஸ்தவருடைய இறை சமூகம், நம்பிக்கையாளருடைய குழுமம் வளர்வதற்கே ஒரு பங்கு அருள் பணியாளரை இம்மக்களுக்கு இந்த வளர்ச்சியில் கிறிஸ்துவாக வளர்வதற்கு, உருவாவதற்கு, உறுதுணையாக இருப்பதற்கு, அவர்களை ஒருங்கிணைத்து வழிகாட்டுவதற்கே ஒரு அருள் பணியாளர் அனுப்பப்படுகிறார். இதை அது மிக அருமையாக சொல்கிறார். ஒரு எல்லைக்குள், வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் வாழுகின்ற கிறிஸ்தவ நம்பிக்கையாளரை கொண்ட ஒரு பங்கானது ஒரு அருள் பணியாளுடைய மேய்ப்பு பணியின் கீழ் தரப்படுகிறது. அவ்வாறு இன்றிலிருந்து வரையறுக்கப்பட்ட இந்த எல்லையில் கோட்டை விளைக்கென இந்த மறை மாவட்டம் காட்டிய வழியில் வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் வாழ்கின்ற இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களை கொண்டு இனி இந்த இறை சமூகம் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவாக உருவாக நாம் உழைக்க வேண்டும். உறுதுணையாக, ஒருங்கிணைப்பாளராக, வழிகாட்டியாக, மேய்ப்பு பணியில் நமக்கு உதவியாளராக இருப்பவர் தான் நம்முடைய பங்கு அருள் பணியாளர். எனவே இத்தகைய ஒரு பங்காக அன்பு மக்களை நம்முடைய கோட்டை விளை இனி வளர்வது உங்களுடைய பொறுப்பு. பங்கு தந்தையை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒத்துழைத்து அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து வெவ்வேறு திறமைகளையும் மனித வளங்களையெல்லாம் நாம் இணைத்து கொண்டு வந்து யார் தகுந்தவர்கள் என இனம் கண்டு அந்தந்த பொறுப்பில் அவர்களுக்கு வாய்ப்பை தந்து அவர்கள் இந்த பங்கில் பங்களிக்க செய்து பங்கேற்க செய்து இதனுடைய வளர்ச்சியை அனைவரும் இணைந்து காணுகின்ற பொழுதுதான் கிறிஸ்து அங்கு வளர்ந்து கொண்டே இருப்பார். இதை செய்வதற்கு நம் நடுவே வருகின்றவர் தான் ஒரு அருள் பணியாளர்.
அவருடைய பணி என்னவாக இருக்கும்? திரு அவை சட்டம் 528, 29 அழகாக சொல்லும். இல்லை என்றால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருப்பணியாளருடைய பணியும் வாழ்வும் என்கின்ற அருமையான மடலிலும் அது கற்றுத்தருகிறது. ஒரு அருள் பணியாளர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், என்ன பணி அவருக்கு இருக்கிறது? நாம் அனைவரும் திருமுழுக்கினால் பெற்ற 3 பணிகளும் அவருக்கு குறித்தது. எனவே அந்த பணிகளை அவர் ஆற்றுகின்ற பொழுது நம்முடைய பணிகளையும் அதனோடு இணைத்து கொண்டு செல்கிறார். திருமுழுக்கினால் நாம் பெற்ற 3 பணிகள் எவையெல்லாம்? இதெல்லாம் நான் உறுதி பூசல் தர வரும்பொழுது கேட்டிருக்கிறேன். என்னென்ன பணிகள் நம் அனைவருக்கும் தரப்பட்டிருக்கின்றன? இதுவரைக்கும் என்னை பார்த்தவங்க இப்ப தலை குனிகிறாங்க. என்னென்ன பணிகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன? ஒன்று போதிக்கும் பணி, சரிதானே? அப்போ பிஷப் சொல்லி தந்துட்டாங்க. 2வது வெரி குட், புனிதப்படுத்தும் பணி. மறைக்கல்வி ஆசிரியர் நினைக்கிறேன், அப்படியா? இல்லை, மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புனிதப்படுத்தும் பணி. 3வது மறந்து போச்சு, வழி நடத்தும் பணி. ஆளும் பணி அல்லது வழி நடத்தும் பணி, சரியா? ஒன்று இறைவாக்கு பணி அல்லது போதிக்கும் பணி, 2 அர்ச்சிக்கும் பணி அல்லது புனிதப்படுத்தும் பணி, 3 ஆளும் பணி அல்லது வழி நடத்தும் பணி. பழைய வார்த்தை புதிய வார்த்தைகள் இது என்றால், சரியா? அப்போ ஒரு பங்கு தந்தை என்ன செய்வார்? முதல்ல அவருக்கு இறைவாக்கு பணி, இறை வார்த்தை என்று அவர் தான் வாசித்தார், அப்போ அவர் தான் மறைவுரை தந்திருக்கணும். இனி வருகிற நாட்களில் அவர் தான் தருவார். விழா நாட்களிலும் முக்கியமாக அல்லது திரு அவையுடைய முக்கியமான நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உங்களுக்கு மறைவுரையை வழங்கி அதன் வழியாக இறை வார்த்தையை விளக்குகின்றவராக, நம்முடைய வாழ்வோடு இணைத்து எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தருகின்ற ஒருவராக, இறைவாக்கினராக அவர் நம்ம நடுவே இருப்பார். இன்னொன்று, அவர் என்ன செய்வார்? மறைக்கல்வி வாயிலாக நமக்கு கற்றுத்தருவார். மறைக்கல்வி எவ்வளவு முக்கியம் என்பது ஒரு அருள் பணியாளர் இருக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக நமக்கு தெரிய வரும். அவருடைய கண்காணிப்பில், அவருடைய பார்வையில் அது நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சிறார் தொடங்கி இளைஞர்கள், ஏனென்றால் சில இடங்களில் செல்கின்ற பொழுது 12ஆம் வகுப்பு முடித்தவரும் மறைக்கல்விக்கு ஆழ காணாது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சொல்லும் பொழுது என் பிள்ளை டியூஷன் போனோம், ஏதோ இரவு பகலாக டியூஷன் போகிறது மாதிரி சில நினச்சிக்குவாங்க. பெற்றோர் மறைக்கல்வி இனிமேல் அவர் அப்படிதான் தொடங்குவார்னு நினைக்கிறேன். பெற்றோர்களை கவனம். எனவே மறைக்கல்வி வழியாக அவர் கிறிஸ்துவை நமக்கு கற்றுத்தர முயல்கிறார். நாமும் அவரோடு இணைந்து, ஆசிரியர்கள் பிறரும் இணைந்து கற்றுத்தர தொடங்குவோம். எனவே கிறிஸ்து இங்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். 2வது, யாரெல்லாம் இந்த கிறிஸ்தவ சபையில் இருந்து நம்பிக்கையில் பிறழ்ந்து இருக்கிறார்களோ அல்லது வேற சபைக்கு போக தொடங்குவாங்க, அல்லது இதிலிருந்து ஆலயத்திற்கு வராமலேயே இருப்பாங்க. எனவே இவர்களை சந்தித்து கிறிஸ்துவிடம் மீண்டும் அழைத்து வருகின்ற பணி அவருடைய இறைவாக்கு பணி. இன்னொன்று, யாரெல்லாம் கிறிஸ்துவை அறியவில்லையோ அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் கிறிஸ்துவை அறிவிக்கின்ற பணி அவருக்கு. அது அவருக்கு மட்டுமல்ல, நமக்கு. எனவே அவரை நமக்கு முன்னால் ஒரு அடையாளமாக இருந்து நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பணியை செய்ய தூண்டிக்கொண்டே இருப்பார். திருமுழுக்கினால் நாம் பெற்ற பணியை, இறைவாக்கு பணியை நினைவுறுத்தி கொண்டே இருப்பார். பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு, இல்லை என்றால் இருக்கின்ற அன்பியங்களுக்கு, இல்லை என்றால் திருத்தூது கழகங்களில் ஆண்டவர் இயேசுவை பற்றி அந்த உரையாடல், அவரை அறிவித்துக் கொண்டிருப்பது நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் அதற்கு உறுதுணையாக அவர் இருப்பார். 2வது, எப்படி அவர் புனிதப்படுத்துகிறார்? மக்களை எல்லாம் மையமான இந்த நற்கருணைக்கு அழைத்து வருகிறார். இதுதான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் மையம். எனவே நற்கருணை கொண்டாட்டம், அதில் கடவுள் நமக்கு தருகின்ற ஆற்றல், இதில் நாம் அனைவரும் பங்கேற்பது. 2வதாக, அருளடையாளங்களுக்கு உங்களை தயாரிப்பது. தக்க தயாரிப்போடு அருளடையாளங்களை எல்லாம் அவர் செய்வது என்பது இதில் அடங்குகிறது. 3வது, நம்முடைய குடும்பங்களில் இறைவேண்டல் செய்வதற்கு வழிகாட்டுவது. இன்று அது தொலைந்து கொண்டே இருக்கிறது. திருத்தந்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் இறைவேண்டல் செய்கின்ற பழக்கத்தை ஒரு பங்கு தந்தை நமக்கு ஊட்டிக்கொண்டே இருப்பார். இன்னொன்று, அவன் நம் நடுவே வாழ்வதனால் எவ்வாறு புனிதப்படுத்தல் நிகழும்? அவர் அன்றாடம் தனக்கென திரு அவை தந்திருக்கின்ற திருப்புகழ் மாலையை வேண்டி, தனக்கென மட்டுமல்ல
தன்னிடம் திரு அவையினால் தரப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக வேண்டுவதற்காக திருப்புகழ் மாலை வேண்டுவார். அவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அவ்வாறு வேண்டுவதன் வழியாக இந்த உலகில் உள்ள அனைத்து அந்த திரு அவைக்கு அவர் வேண்ட தொடங்குகிறார். இவ்வளவு அருமையானது பாருங்க. எனவே ஒரு நற்கருணை மையமாக கொண்டிருக்கின்ற ஒரு பங்கானது அருளடையாளங்களை விரிவடைந்து அது நம்முடைய குடும்பங்களுக்கு சென்று நாம் அனைவரும் இறைவேண்டல் செய்கின்ற ஒரு சபையாக பங்காக வாழத் தொடங்குவோம். அதற்கு வழிகாட்டுகின்றவர் அவர்தான். மூன்றாவது, வழி நடத்துகின்ற பணி. ஆளும் என்கிறதை விட்டு வழி நடத்துகின்ற பணி. அதை எவ்வாறு அவர் செய்வார்? முதன்மையாக அவர் பங்கில் உள்ள எல்லாரையும் அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டால்தான் அவருடைய மேய்ப்பு பணி சிறப்பாக அமையும். இதை திருச்சபை சட்டம் மிக அழுத்தமாகவே சொல்கிறது. 529. முதலில் அவர் அறிந்திருந்தால்தான் ஆடுகளை அறிகின்ற ஒருவரை அவற்றுக்கு தேவையானவற்றை செய்ய தொடங்குவார். மேய்ப்பு பணி அங்குதான் நிகழும். எனவே அவர் மக்களை முதலில் அறிந்து கொள்ள தொடங்குகிறார். அறிந்து கொள்வதற்கு முதல் சிறந்த வகை அவர் இல்லங்களை சந்திப்பது. அவ்வாறு எல்லாரையும் அவர் அறிந்திருப்பதன் மூலம் இம்மக்களில் யாரெல்லாம் துயருறுகிறார்களோ, ஏழைகளாக இருக்கிறார்களோ, தனிமையில் வாடுகிறார்களோ, அல்லது அகதிகளாக இருக்கிறார்களோ, நாடு கடத்தப்பட்டவர்கள் வந்து குடியிருக்கிறார்களோ, இவர்களை அவர் தனிப்பட்ட விதத்தில் கரிசனையோடு அணுகுகின்ற ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும். தன்னுடைய மக்களை அறிவதன் வழியாக நலிந்த ஆடுகளுக்கு கட்டுப்போடுகின்ற ஒரு ஆயனாக, காயப்பட்டிருக்கின்ற ஆடுகளுக்கு கட்டுப்போட்டு நடக்க இயலாத பலவீனமான ஆடுகளை தோளில் தாங்குகிற ஒரு ஆயனாக இருப்பவர் தான் ஒரு பங்கு தந்தையாக இருப்பார். அவர் எல்லாருக்கும் உரியவர். ஆனால் இவ்வாறு நலிந்திருக்கின்றவர்கள், உணவில்லாத வறுமையில் இருக்கின்றவர்கள், கல்விக்காக ஏங்கி நிற்கின்ற பிள்ளைகள், நோயினால் வாடி நிற்கின்றவர்கள், கணவனால் கைவிடப்பட்டிருக்கின்றவர்கள், இழந்து நிற்கின்ற கைம்பெண்கள் யார் என்றால் மாற்றுத்திறனாளிகள். இவர்களைப்பால் தனிப்பட்ட கரிசனையை கொண்டு அணுகுவதும் தன்னுடைய மேய்ப்பு பணி செய்வதும் அவருடைய கடமை என நமக்கு அது அழுத்தமாகவே எங்களுக்குரிய பணிகளாக அது கற்றுத்தருகிறார். அடுத்ததாக அது இன்னும் சொல்லும், அவர் வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்ற பிற சபையினரோடு அவர் இணைந்து வாழ கற்றுக்கொள்வது, கிறிஸ்தவ ஒன்றிப்பை ஊக்கப்படுத்துவது. அதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் என நினைக்கிறேன். அல்லது பிற சமய மக்களோடு அவர் நல்லிணக்கத்தை உருவாக்குவதும் ஒரு தேவையாக இருக்கிறது. எனவே ஒரு இறை சமூகம் என்பது வெறுமனே ஒரு கத்தோலிக்க திரு அவை தன்னுடைய பங்கோடு நின்று விடுவது அல்ல. மாறாக சூழ்ந்து வாழுகின்ற பிற சபையினரோடும் பிற சமயத்தாரோடும் கொண்டிருக்கிற ஒன்றிப்பினால், உறவினால், சமூக நல்லிணக்கத்தினால் எல்லாரையும் இறைவனுடைய பிள்ளைகளாக பார்க்க கற்றுக்கொள்வது, கடந்து தன்னுடைய ஆயரோடு தனிப்பட்ட உறவையும் தோழமையும் என்றும் கொண்டிருப்பார். அவரோடு இணைந்து செயல்படுவதன் வழியாகத்தான் அவர் நல்ல ஒரு இறை சபை இங்கு உருவாக்க முடியும். அத்தோடு தன் உடன் வாழ்கின்ற, உடன் பணியாற்றுகின்ற அனைத்து அருள் பணியாளர்களோடு தோழமை உறவு அவர் கொண்டிருப்பதும் அவருடைய பணியில் இணைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனால், எந்த பங்கில் பணியாற்றுகிறாரோ அந்த தலத்திரு அவை தனிப்பட்ட ஒரு தலத்திரு அவை அல்ல. நம்முடைய கோட்டவிளை என்கிற இறை சமூகத்திற்கு தனிப்பட்ட வரலாறு இருக்கலாம். ஆனால் இது தனித்து விடப்பட்ட ஒன்று அல்ல என்பதை அவருடைய இருத்தல், உடன் இருத்தல் உணர்த்த வேண்டும். மாறாக இது பிற பங்குகளோடு இணைந்தது. உடன் இருக்கின்ற பள்ளவிளை, மேலாசாரி பள்ளம், இல்லை என்றால் மேல பெருவிளை என இணைந்திருக்கின்ற பிற பங்குகளோடு அது பின்னி பிணைந்தது. அருகில் இருக்கின்ற பார்வதிபுரம், அனந்த நகர் எல்லாம் இத்தோடு இணைந்து செயல்படுவது, இதுவும் அதோடு இணைந்து செயல்பட வேண்டும். தனித்து விடப்பட்ட ஒன்று அல்ல ஒரு இறை சமூகம். நாம் கிறிஸ்து என்கின்ற மறை உடலில் இணைந்து வாழ்கின்றவர்கள் என்கின்ற உணர்வை அவர் தந்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் வழியாக கோட்டாறு மறைவட்டத்தோடும், அதனோடு கோட்டாறு மறை மாவட்டத்தோடும், அத்தோடு தமிழக திரு அவையோடும், இந்திய திரு அவையோடும், ஆசிய திரு அவையோடும் கடந்து ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவருகின்ற உலகளாவிய திரு அவையோடும் இந்த ஒரு சிறிய பங்கானது இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. இந்த ஒன்றிப்பின் அடையாளமாக
கிறிஸ்து மறைவுடல் என்பது தன்னுடைய பங்கிற்கு மட்டுமல்ல, உலகளாவிய திரு அவையும் இந்த உலகமும் சார்ந்தது என்பதை அவர் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு இணைந்து நீங்களும் உழைக்க வேண்டும். இதைத்தான் அவரிடம் திரு அவை அன்பு மக்களை எதிர்பார்க்கிறது. எனவே பங்கு தந்தைக்கு இத்தகைய பொறுப்புகள் இருக்கின்றன என்றால், மேய்ப்பு பணியில் இத்தகைய காரியங்கள் இருக்கின்றன என்றால், அவர் தனித்து செய்வதற்கு இங்கு வரவில்லை. அவர் ஒருங்கிணைப்பாளர் தான். தன்னுடைய பணியினால் கிறிஸ்துவுடைய இந்த முப்பெரும் பணிகளில் பங்கேற்கின்ற உங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பது ஒன்றே அவருடைய பணியாக இருக்கிறார். கிறிஸ்துவை போல தன்னுடைய 12 திருத்தூதர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் வழியாக பணியாற்ற அனுப்பிவிட்டு அதை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்கள் சிறந்த விதத்தில் தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டும் என கற்றுத்தந்த கிறிஸ்துவை போன்று நம் நடுவில் அவர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் எங்கிருக்கின்ற உங்களை அவர் பங்கேற்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். பங்கேற்பு அமைப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனை 1-2 பங்கேற்பு அமைப்புகளோடு தன்னுடைய மனநிறைவை கொண்டிராது, மறை மாவட்டம் திரு அவை காட்டுகின்ற அனைத்து பங்கேற்பு அமைப்புகளையும் இயன்ற வரையில் ஒரு சிறிய சமூகம் என்றாலும் இதில் உருவாக்கி இந்த மக்களை கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு அர்ப்பணமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு அருள் பணியாளருடைய அழைப்பு. இதுதான் ஒரு பங்கு பணியாளருடைய பணியும் கூட. அதில் நாம் இணைந்து செயலாற்ற வேண்டும். சில வேளைகளில் மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், இல்லை என்றால் புரிதல் இன்மைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஒரு மனித சமூகத்தில் அது இயல்பு. ஆனால் இதையும் கடந்து நாம் ஒன்றுபட்டு உழைப்பதன் வழியாகத்தான் நான் சொன்னது போல கிறிஸ்துவின் மறை உடலாய் நாம் அனைவரும் செயல்பட்டு கொண்டே இருப்போம். அந்த மறை உடலின் உறுப்புகளாய் செயல்படுவோம். கிறிஸ்து உங்களில் உருவாகி கொண்டே இருப்பார். பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4ஆம் அத்தியாயம் 19வது இறை சொற்றொடரில் சொல்லுவது போல, கிறிஸ்து உங்களில் உருவாக மட்டும் நான் பேறுகால வேதனை உறுகிறேன். எனவே ஒரு அருள் பணியாளர் இத்தகைய ஒரு வேதனையோடு தான், இத்தகையோடு வாஞ்சையோடு தான், அளப்பரிய அன்போடு தான் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றுகிறார். அவர்களில் கிறிஸ்து உருவாவதை அவர் அன்றாடம் காணும் பொருட்டு தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய திறமைகளை, தனக்குரிய அனைத்தையும் அவர் தன்னலம் இல்லாமல் தந்து கொண்டே இருப்பதனால் கிறிஸ்து தன்னுடைய மக்களில் உருவாவதை கண்டு மகிழ்ச்சி உறுகிறார். அன்பு மக்களை, நம்முடைய கோட்டவெளி பங்கு அத்தகைய கிறிஸ்து உருவாகிற, கிறிஸ்துவாக மாறுகிற ஒரு பங்காக உயர வேண்டும், மலர வேண்டும், வளர வேண்டும் என உளமாற வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவுடைய அன்பு அன்னை தன்னுடைய மகனை தயாரித்து இறையாட்சி பணிக்கென அனுப்பியது போல அந்த அன்னையும் இறையாட்சி பணியில் உங்களையே ஒருங்கிணைத்து பங்கு தந்தை வழியாக தன்னுடைய மகனை உங்கள் நடுவில் காண்கின்ற மகிழ்வை அவர் என்றும் காண வேண்டும். அந்த அன்னையின் அருள் காவல் இன்றும் என்றும் உங்களோடு இருக்கட்டும். அவர் உங்களுக்காக பரிந்து பேசட்டும் என உளமாற நான் வாழ்த்துகிறேன். அந்த அன்னையின் பாதுகாவலில் நீங்கள் என்றுமே மகிழ்வோடு, உறவோடு, ஒற்றுமையோடு, அமைதியோடு, நீடித்த நிலத்த வளர்ச்சியோடு வாழ வேண்டும் எனவும் நான் உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறேன்.